Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்னு பார்க்க போறோம். என்ன அதுனா பீஸ் பிரியாணிங்க. சோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு ஒரு குக்கர் வச்சிட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. சோ இது ரெண்டுமே சூடான பிறகு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நெய் கூட. இதுல நம்ம லவங்கம், ஏலக்காய், மராத்தி மொகு, அதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிட்டே வரும்போது நம்ம வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதை அந்த எண்ணெயில ஆட் பண்ணிடுங்க. இந்த பீஸ் பிரியாணி ரொம்பவே ஈஸியா செஞ்சுக்கலாங்க. ஓகே. இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. ஓகே. மார்னிங் டைம்ல என்ன லஞ்ச் செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க. ஓகே. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டே வருது பாருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணியா இருந்தா நீங்க நைட்டே ஊற வச்சுக்கோங்க காலையில செய்யறதுக்கு. ஓகேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது கூட நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கறேங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள் சேர்க்கறேங்க. ஓகே. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம. ஓகே. இதுல நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்றேங்க. இது ஆல்ரெடி கழுவிட்டு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. ஓகே. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டோம். நம்ம லைட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அந்த மசாலாலாம் அந்த ரைஸ்ல நல்லா பைண்ட் ஆகட்டும். ஓகே. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஓகே. தண்ணி சேர்த்துட்டு உப்பு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம. இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் நல்லா போகட்டுங்க. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. சூப்பரான பீஸ் பிரியாணி ரெடி. என்ன फ्रेंड्स, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா இதை மறக்காம உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.